முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுடைய நிஃப்டியை அடித்து இறக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமைனாலே வெளுத்து வாங்குறதான காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் 2% இறக்கத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி. பாயிண்ட் வைஸாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுங்க ஒரே நாளில் காலி. இந்த பக்கம் நிஃப்டியோட ஹீட் மேப் பாருங்கள். லார்ஜ் நான் டூப்ரோலாம் 7.5% காலி. அதில் மொத்தத்திலே பார்த்தா எல்லாமே சிகப்பாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால ஒரு 3 ஸ்டாக்ஸை மட்டும் க்ரீனில் வச்சிருக்காங்க. அதில் 2 ஸ்டாக்ஸ் பார்த்தா எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடியது. டாடா கன்சியூமர் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆகட்டும், 2 பேருமே எஃப்எம்சிஜியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியே தப்பிச்சிட்டாங்க. மிச்சம் எல்லாரும் ரெட்டு தான். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் சின்னச்சாமி ராஜ்குமார் அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார் நேற்று. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்வது ஒன்று கூட நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொன்ன ப்ளூ காலம் ஷேர்னு சொல்லியிருக்காரு. ப்ளூ காலம்ன்ற எந்த ஒரு ஷேரை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அவர் எதை சொல்லியிருக்காருன்னா, ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன் ஒரு ஷேரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன ஷேர்னா அது ஒரு 100 ரூபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போனா கரெக்டாக ஜனவரி 24 அந்த வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து ஃபர்தர் அதை பற்றி சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஷேரும் தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. உங்களை நம்பினால் எங்களை போன்ற முதலீட்டாளர்கள்னு சொல்லியிருக்காரு பாருங்க. முதலீட்டாளர்களுக்கு ஏமாற்றம் தான். ஸோ நீங்க மூடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்று, உங்களை யார் வீடியோ பார்க்க சொன்னது, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, நீங்க என்னுடைய வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன்னா புரிதல் இல்லாமல் தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அவர். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த புதுசில், அதாவது 1 or 2 இயர்ஸ் நம்ம அப்போ தான் புதுசாக வந்திருந்தோம்னா நமக்கு இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்கும். இவருக்கும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, தெளிவான ஒரு புரிதலை இது மூலமாவே நம்ம கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் சொல்வது ஒன்று கூட நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்று, நம்ம ஷேர் மார்க்கெட்ல யாரையுமே நம்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஓனா தான் வந்து டெசிஷன் எடுக்க முடியும். மற்றவங்களுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க சொல்றதை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் நம்மளோட ஓன் அனலைசிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளூ காலம் ஷேரும் தற்போது குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் சொன்னது எப்படின்னு போய் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஷேரோட தற்சமய பிரைஸ் என்னன்னா 19 ரூபாயில இருக்குது. அதுக்கடுத்து இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் லேசாக பார்த்தனால நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்னு சொல்லி தான் அதை நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். பிஇ பாருங்க, சரி. அப்படிலாம் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த வீடியோட பழைய வீடியோ நான் போட்ட வீடியோட லிங்கையும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் அங்கே போய் புதுசாக பார்க்குற நண்பர்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோட லென்த் கூட்டிடக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா, அந்த வீடியோ நம்ம சொல்லும் பொழுது அந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தா 17 ரூபாய் 20 பைசா இருந்துச்சு. 17 ரூபாய் 20 பைசா. தற்சமயம் அந்த ஷேரோட க்ளோசிங் பிரைஸ் பாருங்க 19 ரூபாய். நம்ம டிஸ்கஸ் பண்ண டைம்ல இருந்து தற்சமயம் கூட அந்த ஷேர் வந்து 10% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அந்த நண்பர் சொல்ற மாதிரி பெருசா நெகட்டிவ்ல போகல. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த ஜனவரி 24 2026 ஜனவரி மாசம் நம்ம அதை சொல்லியிருந்தோம். இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பிப்ரவரி மாதம் 10 or 15 நினைக்கிறேன், அந்த டைமில் 24 ரூபா வரைக்கும் போச்சு. ஆல் டைம் ஹை வந்து 24 ரூபா வரைக்கும் போச்சு. அப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து அது 24 ரூபாய்க்கு போனால் கூட 40% லாபங்க. ஸோ அந்த நண்பர் வந்து எதை வச்சுட்டு இது இறங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு சரியாகவே புரியலை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை போன்ற முதலீட்டாளர்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேற வழியில் சொல்லிதாகணும். நண்பர் வந்து எப்படி அவரை வந்து முதலீட்டாளர்னு சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா முதலீட்டாளர் அப்படின்னா லாங் டேர்ம்ல மினிமமே பார்த்தா 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து இன்வெஸ்டர். இப்போ நண்பர் சொல்றதுபடி பார்த்தா இந்த ஷேர் நாம ஒரு ஜனவரி 24 டிஸ்கஸ் பண்ணா தற்சமயம் வரைக்கும் பார்த்தா ஒரு 50 நாள் தான் இருக்கும். 50 நாட்கள்ல கூட இந்த ஷேரோட இறக்கத்தை வந்து இவரால் சகிச்சுக்க முடியல. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இன்வெஸ்டர் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாருன்னு தெரியல. இது வந்து நண்பர் வந்து தவறா நினைச்சுக்க வேண்டாம், நான் ஒரு பொதுவாக சொல்றேன். அடுத்து யார் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நம்ம பெருசா வாரன் பஃபெட்டை சொல்லலாம். கையில தற்சமயம் வரைக்கும் ஒரு 400 பில்லியன் அளவுக்கான ரெடி கேஷை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்ட் பண்றது தயாரா இருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. எது பெரிய விஷயம்னா, சரியான டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பணத்தை பெருசா பண்ணா உங்களுக்கு பேஷன்ஸ் நிறைய வேணும், அதாவது பொறுமை அதிகமா வேணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய போர்ட்போலியோல இப்போ வரைக்கும் 65% நெகட்டிவா இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ் இருக்கு. அது வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் புதுசா வந்த டைம்ல வாங்கினது தெரியாம வாங்கிட்டேன். அதை நான் இன்னமும் வச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னா, மீண்டும் தெரியாம கூட ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இல்லாத ஷேரை போய் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நாம சொன்ன அந்த ப்ளூ ஸ்டாக்ஸ்
ப்ளூ ப்ளூ கிளவுட் ஸ்டாக் பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஒருவேளை நண்பர் இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கணும்னு எதிர்பார்க்குறாரோ என்னவோ தெரியல. இந்த வோடஃபோன் ஐடியா இருக்குல்ல, இந்த ஷேர் பார்த்தா இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பாருங்க, கிட்டத்தட்ட வருஷங்கள் 4-5 வருஷமா நெகட்டிவா தான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டாக்கை போய் வாங்குறதுக்கு நாம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இவங்களோட ப்ளூ கிளவுடோட ரிசல்ட்டை பாருங்க, குவார்டர் அண்ட் குவார்டரும் சரி, ஈரான் சரி, 2020 16 கோடி, அடுத்து 2020 44 கோடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் பாருங்க, ஒவ்வொரு முறை இன்க்ரீஸ் பண்ணி தான் ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர இதை விட வேற எப்படி ஒரு ஷேரை பத்தி நாம சொல்றதுன்றது எனக்கு சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களோட மெயின் பிசினஸ் ஐடில தாங்க இருக்குது. ஸோ தற்சமயம் ஐடியில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியில அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. கிட்டத்தட்ட பாருங்க 1400 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்க இந்த கம்பெனிலாம் இவ்வளவுதான் செய்யும். ஆனா லாங் டேர்ம்ல இந்த மாதிரியான ஷேர், இந்த ஷேரை சொல்லல, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஷேர்லாம் நல்ல ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு தான் நான் பாக்குறேன். அந்த நண்பருக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஷேருங்க, பாரத் டைனமிக்ஸ். இந்த ஷேர்ல பார்த்தா இப்போதைக்கு ஒரு மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அதாவது மறுபடியும் சொல்றேன், இந்த நண்பர் மாதிரி யாரும் வாங்கிட்டு பின்னாடி நீங்க தானே சொன்னீங்கன்ற விஷயத்த சொல்லிட வேண்டாம். நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனை தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்குங்க. ஆனா இவங்களுடைய ஸ்டாக் பிஇ பார்த்தா அதிகமா இருக்கு. இப்ப பிஇ பத்தி நான் பேசல, இவங்களோட ரிசல்ட்டை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த சார்ட் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. இந்த சார்ட்ல பாருங்க, ஒரு 5 இடத்துல இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த ஒரு 5 இடத்துல கோடு போட்டிருக்கேன் பாருங்க. அப்படி பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குதா? ஏன் அந்த இடத்துல கோடு போட்டு வச்சிருக்கேன்றது ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ண கூட உங்களுக்கு புரியும் பாருங்க. இதோட ரிசல்ட்டை ஓவராலா பார்க்கலாம். டிசம்பர் 2022 இருக்கும். இந்த மார்ச் மாசம் ஒவ்வொரு குவார்டர்லயும் மார்ச் மாசம் ரிசல்ட்டை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்படியே டபுள் பண்ணி கொடுத்தாங்க. டிசம்பர் 2000 இருந்து மார்ச்ல அப்படியே குவார்டர் ரிசல்ட்டை டபுள் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிசம்பர் 2023 இருந்து மார்ச் 2024 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து டபுள். அடுத்து 2024 கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்டர்ல ஏன் அந்த மாதிரி வராது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சார்ட்டை நம்ம 2023 இருந்தே பார்த்துடலாம். 2023 எங்க இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கு. எங்களுடைய சார்ட்டை பாருங்க, 2023 ரிசல்ட்னா அவங்க ஏப்ரல் மாசம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாசம் தான் நல்லா பாத்துக்கோங்க. மார்ச் 2023 அவங்க கொடுத்துருந்தாலும் ஏப்ரல் அவங்க ரிசல்ட் வந்திருக்குமா? இப்ப போய் பார்க்கலாம். ஏப்ரல் மாசத்துல நான் சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. ஏப்ரல் மாசம் அது இருக்கிற பிரைஸ் பார்த்தா 400 ரூபாயில இருந்திருக்கு பாருங்க. 400 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய், ஒரு 50% அளவுக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அடுத்து கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கினது காரணம் என்னன்னா, மார்ச்ல ப்ராஃபிட் நல்லா கொடுத்தாங்க. ஜூன் செப்டம்பர்ல பாருங்க அவங்களோட ப்ராஃபிட் அப்படியே டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களுடைய பிரைஸும் குறைஞ்சிருச்சு. அடுத்து 2024 அதே மாதிரி ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு இந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தா, அடுத்து ஒரு ஜூலை மாசத்துக்குள்ளே பாருங்க கிட்டத்தட்ட டபுள் ஆகி அதுக்கு மேலேயுமே போயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம். அடுத்து 2025 அதே மாதிரி இந்த ஏப்ரல் டைம்ல பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் கிட்ட இருந்த பிரைஸ் பார்த்தா, அதே மாசம் மே ஜூன்ல கிட்டத்தட்ட இதுவும் நல்ல ஒரு டபுள்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருஷமும் மார்ச் மாசத்தோட ரிசல்ட் அடுத்த மாசத்துல வந்துடும். ஸோ அதே மாதிரி பாட்டம் அவுட் ஆகி கிடக்குது இந்த ஷேரு. இங்க இருந்து திரும்பவும் ஒருவேளை இது பழைய ஹையான ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தாங்க நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா அந்த ரிசல்ட் வச்சு தான் சொல்லியிருக்கேன். 5 முறை அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் அந்த மார்ச் மாசம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி. ஏன்னா மார்ச்ல ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, ஜூன் செப்டம்பர்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மறுபடியும் பார்த்தா மார்ச்ல ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, ஜூன் செப்டம்பர்ல சொதப்பியிருக்காங்க. அதே மாதிரியான எஃபெக்ட் அந்த ஷேர்லையும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த ஜூனோட ரிசல்ட் பார்த்தா ஜூலை டைம்ல வரும். அந்த டைம்ல பாருங்க இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மார்ச் குவார்ட்டரோட ரிசல்ட் அடுத்த மாசத்துல வருது. இந்த ஷேர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நினைக்கிற நண்பர்களும் சரி, உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. கொஞ்சம் லென்த்தியாவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அடுத்து நிஃப்டி 50ங்க. நிஃப்டி 50 பார்த்தா ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட்டா 24,300 ரேஞ்சில் இருந்துச்சு. அங்கிருந்து கீழே அடுத்தடுத்து கீழ் நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இது இப்படியே அடுத்து வேகமா போச்சுன்னா ஒரு இன்னொரு 1000 பாயிண்ட காலி பண்ணாலும் பண்ணிடும் நம்மளுடைய போர்ட்போலியோல. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஒரு நியூஸ் வச்சு அடிச்சாச்சு. நம்ம அடுத்த வாரம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க. அமெரிக்காவில் எஃப்ஓஎம்சிஜி, அதாவது ஃபெடரல் மீட்டிங் அடுத்த வாரம் இருக்குது. எப்பன்னா 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்ல செவ்வாய் புதன் 2 நாளையில அந்த மீட்டிங் நடக்கும். அதுல 18ஆம் தேதி அவங்க நாட்டில் இருக்க ஜெரோம் பவல், அகில உலக நாட்டாம ட்ரம்ப்னா
அகில உலக பேங்குக்கும் நாட்டாம ஜெரோம் பவுல் தான். 18ஆம் தேதி பேசுவாரு. அதுல எந்த மாதிரியான ஒரு இப்போ வரைக்கும் ஒரு ரூமர் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம பலமுறை சொல்லிட்டோம். குரூடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால இன்ஃப்ளேஷன் ஏறிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதாவது எனக்கு தெரிஞ்சுன்னு தான் சொல்றேன். எந்த ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அ ஜெரோம் பவுல் வந்து ரேட் ஒருவேளை கட் பண்ணாம விட்டாலும், இல்ல ஒருவேளை 0.2 ஏத்துறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒருவேளை கட் பண்ணலன்னு சொல்லிட்டாலுமே, அடுத்த வாரத்த திரும்பவும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் வேணும் அடிக்கிறதுக்கு. மார்க்கெட்ட அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும். இந்த வாரம் வரைக்கும் இஸ்ரேல், ஈரான் வார்ன்னு சொன்னாங்களா? ஸோ அடுத்த வாரம் அ புதன்கிழமை தான் வருதுன்னு நினைக்கிறேன் 18ஆம் தேதி. புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சுருவாங்க. அடமழை பெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீக்குக்கும் இந்த ரீசன வச்சு மார்க்கெட் இறங்குனாலும் இறங்கலாம். சரி, இப்ப கோல்டோட பிரைஸ் வந்து ஏறவே மாட்டேங்குதே. ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு நெறைய பேர் கேட்டுருக்கலாம். காரணம் என்னன்னா, நெறைய பேரு எதிர்பார்க்கிறது தான். இப்ப எப்பவுமே வார் வரும்பொழுது மார்க்கெட்ல நெகட்டிவ் இருக்கும், கோல்டு ஏறும்ன்ட்டு. ஆனா, இப்ப கோல்டு வந்து ஏற முடியாம இருக்குது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒன்ஸ் அது ஏறிடுச்சு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா, ஒருவேள இப்ப கோல்டு வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வார் வருது, வார் வருது. திடீர்னு நம்ம நாட்டாமையோ, இல்ல ஏதோ ஒரு பிரஷர் கிஷர போட்டு ஈரான், இஸ்ரேல் வார் வந்து முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பிட்ட போட்டுட்டாருன்னு வைங்க என்ன ஆகும்? வார்க்காண்டி தானே வாங்கணும்னு சொல்லிட்டு வார் நின்னுச்சுன்னா கட கட கடன்னு அப்படி கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வார் எப்ப வேணாலும் நிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பார்வை இருக்கிறதுனால தான் வாங்காம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் வரக்கூடிய ஃபெடரல் மீட்டிங்ல ஜெரோம் பவுல் வந்து என்ன சொல்ல போறாருன்ற வார்த்தை கேட்டுட்டு கோல்டோட மூவ்மெண்ட் வந்து அக்ரெசிவா மேல் நோக்கி கீழ் நோக்கி இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து யூஎஸ் டாலருக்கு எதிராக நம்மளுடைய ரூபா நேற்று 92 ரூபா எவ்வளோ சம்திங் 20 பைசா இருந்த மாதிரி இருக்கு. டெய்லி 20 பைசாவா ஏறிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் 20 ரூபாய் வந்து 20 பைசா இறங்கிட்டு இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி என்னவோ 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்கிக்கிட்டு இருக்குது. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து தற்சமயம் குரூடோட பிரைஸை நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா குரூடோட பிரைஸ் ஏறுதுன்னு சொல்லி தானே மார்க்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. காலையில பார்க்குறப்ப ஒரு 3% அளவுக்கு குரூடோட பிரைஸ் வந்து ஏறி இருந்துச்சு பேரலுக்கு. ஆனா தற்சமயம் பார்த்தா ஒரு 1.5% அளவுக்கான இறக்கத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா நாளைக்கு நாளக்கழிச்சு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் லீவு. ஸோ குரூடோட பிரைஸ் இந்த 2 நாள்ல என்ன ஆனாலும் பெருசா இம்பாக்ட் குடுக்க போறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போல குரூட் எப்படி ட்ரேட் ஆகுங்கிறத பொறுத்து தான் திங்கட்கிழமை நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து இன்னொரு ஷேருங்க. இந்த ஷேர பத்தியும் வந்து நாம இந்த டைம்ல டிஸ்கஸ் பண்றது அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா, இந்த ஷேர்ன்றத தாண்டி எதனால இந்த ஷேர் இறங்குதுன்னு என்னோட புரிதலுக்காக நான் அத சொல்றேன். எங்களோட ரிசல்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஃபண்டமெண்டல்ல இருந்து ஆரம்பிச்சாலே சரிதான். ஃபண்டமெண்டல்ல பெருசா பாருங்க. மார்க்கெட் கேப் 10,000 கோடி நல்லா இருக்கு. பிஇ ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓயும் டபுள் டிஜிட்ல 15க்கு மேல இருக்கு. சூப்பரான விஷயம். இன்ட்ரின்சிக் வேல்யூவும் ரூ. 900 கிட்ட ஒர்த்தா இருக்கக்கூடிய ஷேர் என்னவோ ட்ரேட் ஆகுறது. அதுல பாதிக்கும் கீழ தான் ட்ரேட் ஆகுது. டெட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குது. அடுத்து ஆர்எஸ்ஐ எல்லாம் ஏற்கனவே நல்லா வித்து தள்ளிட்டாங்கன்றதான் காட்டுது. ஆனாலும் இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க. 800 எவ்வளவு 840 850 ரூபாய்க்கு போன இந்த ஷேரு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு. காரணம் என்ன? 2 விதமான நெகட்டிவ் இருக்கு. நீங்க ரிசல்ட் போய் பார்த்தா உங்களுக்கு மேலோட்டமா பார்த்தா ரிசல்ட்ல நல்லா தானே குடுத்துருக்காங்க. 250 கோடி 300 கோடி குடுத்துருக்காங்க. சேல்ஸும் நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் இந்த ஷேர் இறங்குது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்பிஎஃப்சிக்கும் சரி, பேங்குக்கும் சரி, அவங்க ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களோட நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ எப்படி அவங்க குடுத்துருக்காங்கன்றத பொறுத்து தான் மெயினா அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகுங்க. இந்த ஷேர பாருங்க. இந்த Q3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ல எல்லா பேங்க் செக்டர் மேக்ஸிமம் ஆஃப் பேங்க் செக்டர்லாம் பார்த்தா, பேங்க் ஸ்டாக்லாம் அவங்க கிராஸ் என்பிஏவும், நெட் என்பிஏவும் லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இதுக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ஷேர் நம்ம பாருங்க, அப்படியே கிட்டத்தட்ட இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் என்பிஎஃப்சிக்கும், பேங்குக்கும். சரி இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்ல. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, எங்களுடைய புரமோட்டர் பார்த்தா லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல பாருங்க, அவங்களுடைய ஸ்டேக் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. எப்பொழுதுமே ஒரு கம்பெனி வந்து நல்லா இன்னும் ப்ராஃபிட்ல போகுமா, இல்ல நெகட்டிவ்ல போகுமான்றது ஷேர் ஹோல்டர்ஸ விட அவங்களுடைய புரமோட்டருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ இந்த ஷேர்ல வேற என்னமோ உள்ள பிரச்சனை இருக்குன்னு பயந்துட்டு தான் புரமோட்டர் விக்கிறாருன்னு நெனச்சுட்டு, மார்க்கெட்ல இந்த ஷேர போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி இந்த 2ல ஏதோ ஒண்ணு மாறும் பொழுது, இந்த ஷேர் வந்து திரும்ப ஏற்றத்த குடுக்கலாம். அதாவது அவங்க என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ கம்மி பண்ணாலோ, இல்ல புரமோட்டர் வந்து மேபி கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணாலோ, திரும்பவும் இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சிரலாம். மத்தபடி இந்த ஷேர்ல எந்த ஒரு நெகட்டிவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து இந்த ஷேரோட பிரைஸ் இந்தா ஓவராலா பார்த்தா இந்த இயர்ல இதுவரைக்குமே 33% காலிங்க. பாவம் அந்த ஷேர் வந்து ஆல் டைம் ஹைல வாங்குன நண்பர்களுக்கு.
அடுத்து ஊருக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரிய ஆளு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ல முதல்ல இருக்கிறது யாருன்னா இந்த ரிலையன்ஸ் தான். செகண்டு ஹெச்டிஎஃப்சி இருக்குது. இப்போ இந்த ரிலையன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனலிஸ்ட்டுகள், இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு மேலும் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்லாக நான் ஃபர்தராக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும்னா ஒரு 1750 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கடுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, எதனால் இவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி போகும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ரீசெண்ட் டேஸில் நம்மளுடைய நாட்டாம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அம்பானி கூட கொடுக்கல, நாட்டாம கொடுத்தாரு. என்னன்னா ரிலையன்ஸு அமெரிக்காவில் ஒரு 300 பில்லியன், கிட்டத்தட்ட இன்னைய தேதிக்கு இந்திய மதிப்பில் 27 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி அளவுக்கு கிட்ட வந்துடும். அந்த அளவுக்கான ப்ரைஸுக்கு வந்து ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. சரி, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ரிலையன்ஸ்கிட்ட முதல்ல அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறது? இந்த ரிலையன்ஸ் ஸ்க்ரீனருக்கு போயிட வேண்டியதான். ஸ்க்ரீனருக்கு போயிட்டு அங்கே பேலன்ஸ் ஷீட் இருக்கவே இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்துடுவோம். எவ்வளோ ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்டில் எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குன்னா ஒரு 8,63,000 கோடி அளவுக்கு ரிசர்வ் இருக்குது. ஏங்க நாட்டாம நீங்கள் 27 லட்சம் கோடி போட போகிறதா சொல்லியிருக்கீங்களே, இல்லை 8 லட்சம் கோடி தானே இங்கே வச்சிருக்காரு ரிசர்வ்ஸில் அம்பானி. அப்போ மிச்சம் இன்னும் ஒரு 19 லட்சம் கோடிக்கு எங்கே போவாருன்னு கேட்டால் 2 விதமான அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த பணத்தை கடன் தான் வாங்கணும். செகண்டு, இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அவர் பாண்டு வெளியே விடணும் நம்ம ரிலையன்ஸோடைய அம்பானி அவர்கள். இப்போ கடன் வாங்கினா என்ன ஆகும்? ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தெரிச்சுக்கிட்டு போக போகுது. கடன் வாங்கினாருன்னா ஒவ்வொரு முறையும் ரிலையன்ஸ் அவங்ககிட்ட வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அதிகமான பணத்தை கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ப்ராஃபிட் கம்மியாகவும் ஷேர் அடி வாங்கும். ரெண்டாவது, அப்படியே பாண்டு போட்டாலும் 18 லட்சம் கோடிக்கெலாம் பாண்டு போடவே முடியாது. அது நம்மளுடைய ஆர்பிஐயும் சரி விட மாட்டாங்க. ஏதோ ஒரு 5,000 கோடி 10,000 கோடி பாண்டு போடலாம். அப்போ மிச்ச பணம் என்ன பண்ண போறாரு? கடன் தான் பண்ணுவார். இல்லை எதுவும் கம்பெனியை விற்க போறாருன்னு கேட்டால் அம்பானி கண்டிப்பாக அப்படி கம்பெனியெல்லாம் வித்துறலாம் மாட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் ரிலையன்ஸ்கிட்ட கம்மியாக இருக்குது. அப்போ எந்த அடிப்படையில் இந்த ரேட்டிங் ஏஜென்சி இந்த ஷேரை மேல்நோக்கி போகணும்னு சொல்லியிருக்காங்கன்றதான் எனக்கு சரியாக புரியலை. அது மட்டும் இல்லாமல் தற்சமயமும் எல்பிஜிக்கு தட்டுப்பாடு இருக்குது. மெயினாக ரிலையன்ஸோட பிஸ்னஸை பார்த்தா ஆயில் பிஸ்னஸ் தான். ஃபாரின்லேருந்து ஆயிலை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் வேற ஈரான் நல்லாவே ஒரு லோடு மண்ணை தட்டிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஷேர் எப்படி ப்ராஃபிட் கொடுக்க போது, எப்படி இந்த 1750 வரைக்கும் போக போகிறதுன்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அனலிஸ்ட்டுகள் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா குருட்டாம்போக்க நம்பிக்கிட்டு நீங்கள் அதை வாங்கிட வேண்டாம். நான் சொல்கிறனாலும் சரி, எந்த அனலிஸ்ட்டு சொன்னாலும் சரி, நீங்கள் ஓன் முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, உங்களோட சார்ட்டை போய் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தா ஏற்கனவே பாருங்கள் ஒரு மாதிரியாக ஒரு பேட்டர்னுக்குள்ளே, சேனல் பேட்டர்னுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு இந்த ஷேரு. மேலே பார்த்தா ஒரு 1500, கீழே பார்த்தா ஒரு 1300, அதுக்குள்ளேயே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஷேரு. இந்த குவார்டர்லி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது பெருசாக வந்து மேலே என் கீழே போகாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ரிசல்ட்டில் ஒரு அடி அடிச்சு விட்டாங்கன்னா 1300 உடச்சிக்கிட்டு கீழே வந்தாலும் வந்துருவாப்பில் நம்ம ரிலையன்ஸு. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ இது நாள் வரைக்கும் இந்த ரிலையன்ஸில் உள்ள அம்பானி அவர்கள் இந்த குஜராத்தில் அவரோட மெயின் ரிஃபைனரிஸ் வச்சிருக்காரு. ஈரான் பக்கத்தில் இந்த அருக்கு ஈரான். இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் பக்கத்துலேயே பார்த்தா ஆயிலை வாங்கிட்டு வந்து ரிஃபைன் பண்ணோம்னா அந்த கப்பலுக்கு கொடுக்கக்கூடிய வாடகையும் கம்மி, ஈஸியாகவும் எண்ணெய் சீக்கிரமே கொண்டு வந்துடலாம். ஸோ பொருள் செலவுகள் நிறையாவும் கம்மியாகும். ஆனால் இப்போ பாருங்க, வெனிசுலா இங்கே இருக்குது, அமெரிக்கா கிட்ட. நம்ம இந்தியா இங்கே இருக்குது. இங்கேருந்து பாருங்க, இந்த இடத்துல ஈரான்லேருந்து இங்கே ஆயில் கொண்டு போகிறதுக்கு செலவு கம்மியாகி ப்ராஃபிட் வந்து ரிலையன்ஸ்க்கு அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் வெனிசுலாவிலேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் என்னைக்கு ஆயிலை கொண்டு வருவார்? மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், இங்கே அமெரிக்காவில் ரிஃபைனரி போட போகிறாரு யார்? அம்பானி. அமெரிக்காவில் ரிஃபைன் பண்ணாலும் இங்கே யாருக்கு ஆயில் கொடுக்க போகிறார்? என்ன எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறாரா? கண்டிப்பாக கிடையாது. அவரோட மெயின் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்குது. அதை தாண்டி மற்ற ஃபாரின் கம்பெனிகளுக்கு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அவர் எப்படி தான் ஏற்றுமதி பண்ணாலும் அவருக்கு செலவுகள் கூடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பெரிய ரிலையன்ஸ்னா அவரோட தம்பி ஹெச்டிஎஃப்சி. ஏன்னா இந்த ரெண்டு தான் நிஃப்டியில் ஹை வெயிட்டேஜ். இன்னைக்கு இந்த 2 ஷேரையும் போட்டு புரட்டு வேலையில் நிஃப்டி தன்னால் கீழே வந்துருச்சு. இப்போ ரிலையன்ஸுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவான விஷயம், சின்ன விஷயமா இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் கூட்டுறதுனால ஹெச்டிஎஃப்சிக்கும் நெகட்டிவான விஷயம். ஸோ இந்த 2 ஷேர் நினச்சா நம்மளோட நிஃப்டியை மேலேயும் ஏற்றிட்டு போகலாம். இந்த 2 ஷேர் அப்படியே திருப்பி நினச்சா அதில் பாதாளத்துக்கு இழுத்துட்டு வரலாம். தற்சமயம் வரைக்கும் இந்த 2 ஷேர்லையும் நெகட்டிவான நியூஸ் தான் இருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி மேற்கொண்டு கீழே இறங்கலாம். இன்னும் மார்ச் மாதத்தில் ஃபுல்லாக அடுத்து ஜெரம் பவுலர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத வச்சு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஓடும். அடுத்து இந்த பாருங்க, ஒரு 4 வருஷத்தில் லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் இந்த மாதிரி எப்போவுமே நடந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரே வாரத்தில் 20 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஸ்வாஹா.
ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, மார்க்கெட் எரேஸ் பண்ணி எடுத்துருச்சு. ஆனால் திரும்ப அந்த 20 லட்சம் கோடி போல 40 லட்சம் கோடியாவே மார்க்கெட் சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனால் ஷார்ட் டேர்ம் பெயினாக இருக்கும். எப்போவுமே ஷார்ட் டேர்ம் பெயின் தாங்க உங்களுக்கு லாங் டேர்மில் கெயின் கொடுக்கும். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. அஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெகுலேட்டர், அதாவது சூதாட்டம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது வலிக்க தான் செய்யும். அஸ் எ இன்வெஸ்டராக இது உங்களை பெருசாக பாதிக்காது. அடுத்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இருந்து ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஓவராலாக ஒரு 5000 பஸ்ஸஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் எங்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்டர் டெலிவரி கொடுப்போன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல விஷயம்தான். இது சீக்கிரமே அங்கே டெலிவரி கொடுக்கணும், இந்த ஷேர் பிரைஸ் ஏறணும், அதை வச்சிருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். சீக்கிரமே அதை செய்யும் இந்த டாடா மோட்டார்னு தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.